என்ன பார்க்க போறோம்னா குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸ் இஸ் a thermodynamic process in which a system remains infinitesimally closer to the equilibrium state at all time. அதாவது என்னன்னா இதான் ஈக்குலிபிரியம் ஸ்டேட்னா இன்ஃபினைட்சிமலி க்ளோசர், அப்போ ரொம்ப ரொம்ப க்ளோஸரா அப்படியே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றாங்க. அதாவது ஈக்குலிபிரியம் ஸ்டேட்ல தக்க வச்சுக்கணும். அதான் வந்து the process in which is infinitesimally closer to equilibrium state at all point. இதான் வந்து குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸ் அப்படி சொல்லுவாங்க. இங்க என்ன சொல்றாங்கன்னா இன்ஃபனைட்டா சிமலி ரொம்ப பக்கத்துல, அப்போ ஈக்குலிபிரியம் ஸ்டேட்ல இருக்கிற மாதிரி இருந்தா இது புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் சொல்றாங்க. ஒரு கம்ப்ரஸ்டு கேஸ் இருக்கு, அது மேல ட்ரேல நிறைய ஸ்மால் வெயிட் வச்சிருக்காங்க. அந்த ஒவ்வொரு வெயிட்டா எடுக்கும்போது மெல்ல சத்தமே அது ஸ்லோவா நகரும் மேல. ஏன்னா ஆல்ரெடி கம்ப்ரஸ் பண்ணி நல்ல வெயிட் எடுத்தோனும் அப்படி மேல லைட்டா, இன்னொரு வெயிட் எடுத்தோனும் அது ரொம்ப வெயிட்டா, அப்படியே மெல்ல மெல்ல நகரும் போது அது ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டை அது அப்படியே மெயின்டைன் ஆகிக்கும் அப்படின்றாங்க. அதே கல்லை சின்ன சின்ன கல்லா போட 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 சின்ன சின்ன வெயிட்டா போட போட மெல்ல 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 இறங்கும். ஸோ அந்த ஸ்லோ ப்ராசஸ் தான் வந்து குவாசி. நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இன்ஃபினைட்லி ஈக்குலிபிரியம் ஸ்டேட்ல இருக்கணும் அப்படின்னா அது எப்படி இருக்கணும், ரொம்ப ரொம்ப ஸ்லோவா போகணும். எப்படி போகணும், ஸ்லோ ப்ராசஸ். ஸோ அதுதான் வந்து ஐடியல் ப்ராசஸ். இந்த குவாசி ஸ்டாட்டிக்ன்றது ஐடியல் ப்ராசஸ் நிஜத்தில் கிடையாது. ஆனால் நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதுக்காக இதை உருவாக்குறாங்க. ஆக்சுவல் ப்ராசஸ் வந்து ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டில் இருக்காது. அது வாமா மின்னல் மாதிரி டக்குன்னு எடுத்தோன்னா சொய்யன்னு நமக்கும் சொய்யன்னு தூக்கும். அப்போ அது வேகமாக இருக்கிறது தான் ஆக்சுவல் ப்ராசஸ். ஸ்லோ ப்ராசஸ் தான் வந்து குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸ். அப்போ ஃபாஸ்ட் ப்ராசஸ் வந்து நான் குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸ் விச் டஸ் நாட் லைஸ் க்ளோசர் டு த ஈக்குலிபிரியம் ஸ்டேட் அப்படி இருக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸாக இருக்கிறதுனால என்ன நன்மை அப்படின்னா எக்ஸ்பேன்ஷனில் வந்து நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் ஒர்க்கு கண்டிஷன் நமக்கு இதுவாகுது. ஈக்குலிபிரியம் ஸ்டேட்னால எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸில் ஒர்க் அப்டைன் வந்து ஒர்க் ப்ரொடியூஸ் மேக்ஸிமமாக இருக்குது. அதே கம்ப்ரெஷன் ப்ராசஸில் ஒர்க்கு அப்சர்வ்டு வந்து மினிமமாக இருக்குது. ஸோ இது ரெண்டும் குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸை நம்ம எடுத்துக்கிறதுனால நம்ம ஒர்க் பண்ணனால கிடைக்கிற நன்மைன்னு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.